ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம கலெக்ஷன் வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னு தான் பார்க்க போகிறோம். புதுசாக யாராவது என்னோடய சேனலில் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா பாருங்கள். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி ரவை உப்புமா தான் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு நம்ம எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு, காஞ்ச மிளகா, வெங்காயம், கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்குங்க. அப்புறம் நான் 1 கப் ரவைனா 2 கப் தண்ணி வச்சு கொதிக்க வச்சுக்கோங்க. தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கோங்க. ரவையும் கொட்டி கிளறிக்குங்க. நல்லா கிளறிக்கிட்டு இருக்கும்போதே தண்ணி இறுகினதுக்கப்புறமா கொஞ்சமாக நெய் சேர்த்துக்குங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், நம்மளுக்கு உப்புமா என்ற வேலை முடிஞ்சிருச்சு. நான் இப்போ உப்புமாவுக்கு என்ன வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இது பழைய மீன் குழம்பு. அதில் என்ன கிடக்குன்னு பார்த்தீங்கன்னா அப்பளம் தான். எனக்கு மீன் குழம்புல அப்பளம் போட்டு சாப்பிட்றதுனா ரொம்ப பிடிக்கும். அதனால நான் மீதி இருந்து அப்பளத்தை அதிலே போட்டுட்டேன். பிள்ளைகளுக்கு உப்புமானா பிடிக்காது, அதனால் அவங்களுக்கு தோசை. ஓகே காய்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.